ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. இதுவரைக்கும் மொத்தம் 49 போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கிறது. கடந்த போட்டியில் சென்னை பஞ்சாபில் ரெண்டும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் பஞ்சாபுக்கு தான் கூடுதல் பலம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருந்தது. சென்னை 10 பாயிண்ட்லே இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான போட்டி. எஸ்ஆர்ஹெச்சும் 10 பாயிண்டில் இருக்காங்க 9 மேட்ச்சில். அப்போ எஸ்ஆர்ஹெச்சு வெற்றிக்கான முனைப்பை காட்டுவாங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா 50வது போட்டியாக பார்க்கப்படுகிறது. அப்போ 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஆருக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான பலப்பரீட்சை நடக்க இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த 2 அணிகளும் பார்த்திங்கன்னா 18 முறை மோதி இருக்காங்க. அந்த 18 முறையில் தலா 9 முறை 2 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு அணிக்கு இன்னொரு அணி சளைச்ச அணி அல்ல. இந்த ஐபிஎல்லையும் அந்த மாதிரி தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேட்டிங் அணியாக எஸ்ஆர்ஹெச்சும், பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் சிறப்பான அணியாக ஆர்ஆரும் இருக்கிறது. விதியன் 6ஆகவும் மதியன் 2ஆகவும் வருகிறது. அது தொடர்புடைய வீரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், டி நடராஜன், ஜெயதேவ் உணர்கட்டு, அப்துல் சமாத், அன்மோல் பிரீத் சிங் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜஞ்சு சாம்சன், ரியன் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் கூடுதலாக முனைப்பு காட்டுவாங்க. அந்த மைதானமும் அவங்களுடைய மைதானமாக இருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி வருமானு தான் கேள்வி வந்தது. எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி கதிர் போய் ஆர்ஆர் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது. ஆர்ஆருக்கு ஒரு பெருத்த பின்னடைவை கொடுப்பாங்க ஆரம்பத்தில். ஆனாலும் அந்த எஸ்ஆர்ஹெச் அந்த வீட்டில் போய் உட்கார்ந்த இடத்துல பகை பெற்றிருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் சிக்கல் பின்னாடி இருக்கிறது. ஆர்ஆருடைய உதயாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது அந்த அன்றைக்கி கூடுதல் பலம். அவங்க நினச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. லாபஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை அந்த மந்தன் பார்ப்பதும் சேய் அங்கே வலுப்பெறுவதும் அதிரடியாக ஆடி வெற்றிக்கு வாய்ப்பையும் காட்டுகிறது ஆர்ஆருக்கு. இதே போல் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்திங்கன்னா உச்ச லாபாதிபதியே நோக்கி வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலம். வெற்றி அவங்க கையில் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் இவங்க ஆர்ஆருக்கு பாம்பு நோக்கி வருது. ஆனால் லாபாதிபதி இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னா பொண்ணு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பிரம்மாண்ட வெற்றிகளுக்கும் வாய்ப்புகள் ஆர்ஆருக்கு உண்டு. சன்ரைசர்ஸ் தன் கையில் இருந்த வெற்றியை கடைசி நேரத்தில் ஆர்ஆர் பறித்து கொண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என தெரிகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.